காவலர்கள் என்கிற பெயர்ல 5 பேர், சங்கர, மணிகண்ட, ஆனந்த், பிரபு, ராஜா, கண்ணன் என்கிற 5 பேர். அவன் காவலர் கிடையாது, அத்தனை பேரும் மனித மிருகங்கள். 5 பேர் அந்த பயலை இந்த சித்திரவதைக்கு படுத்தினா அப்படிலாம் நம்மளால விவரிக்க முடியாது. அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் முழுமையாக படித்து போய் நம்புறேன். படிக்கலன்னா தயவு செய்து படிங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த நீதிபதி சொல்றாரு, இது ஒரு அரசாங்கம் ஒரு குடிமகன் மீது நடத்துற கொலை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு. ஒரு குடிமகனை தன் அரசாங்கம் கொன்று விட்டதுன்னு. எங்க உடம்புல அவன் அடிபடாத இடமே கிடையாது. கண்ணு மிளகா பொடி, அவனுடைய தொண்டை முழுக்க மிளகா பொடி, அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகா பொடி, அவனுடைய ஆணுறுப்புல மிளகாய் பொடி, அவனுடைய பின்பகுதியில மிளகாய் பொடி, காதுகள் 2 காதலையும் ரத்தம், மண்டை ஓடுகள் உடைந்திருக்கிறது, மூளையில ரத்தம் வந்திருக்கிறது, இதயத்துல 4 அறைகள்ல ரத்தம் வந்திருக்கிறது, நுரையீரல் ரத்தம் வந்திருக்கிறது, கல்லீரல் டேமேஜ் ஆயிருக்கு, 2 சிறுநீரகத்திலும் ரத்தம் வந்திருக்கிறது, பின்பகுதியிலிருந்து ரத்தம் வந்திருக்கிறது, இந்த முட்டு உடைஞ்சு போச்சு, இந்த கை உடைஞ்சு போச்சு, 5 விரல்களும் இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கிறது, 10 விரல்களும் கால் இந்த விரல்கள் அத்தனையும் பின்பகுதியாக திரும்பி இருக்குன்னா இதுக்கு பேர் என்ன? இது கொலையா? இது கொலையா? இது ஒரு மிகப்பெரிய சைக்கோக்கள் கூட, சைக்கோ படங்கள் பார்த்தோம், சைக்கோக்கள் கூட செய்ய முடியாததை, செய்ய நினைக்காததை செய்கிறாங்கன்னா அப்படி என்ன பண்ணிட்டான்?